ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Beehive. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேர்க்கடலையை உரி. வேர்க்கடலை ஓடோடு இருக்கும் இல்லையா, அந்த வேர்க்கடலையை உரி அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஷெல் த பீனட்ஸ். ஷெல் த பீனட்ஸ் அப்படி இல்லைனா ஷெல் த கிரவுண்ட் நட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்க்கடலைக்கு நம்ம இங்கிலீஷில் பீனட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், கிரவுண்ட் நட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது வேர்க்கடலையை எண்ணெய் இல்லாமல் வரும். நம்ம எந்த பொருளை எண்ணெய் இல்லாமல் வறுத்தாலும் அதுக்கு ட்ரை ரோஸ்ட் அப்படின்னு பேர். வேர்க்கடலையை எண்ணெய் இல்லாமல் வரும், இதை எப்படி சொல்லலாம்னா ட்ரை ரோஸ்ட் த பீனட்ஸ் அப்படி இல்லைனா ட்ரை ரோஸ்ட் த கிரவுண்ட் நட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிக்கனை சிக்கன் வறுக்கும் பொழுது நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றி வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வறுக்கிறதுக்கு ரோஸ்ட் த சிக்கன் அப்படின்னு பேர். ஒரு சிலர் அவனில் கூட சிக்கனை வச்சு பண்ணுவாங்க, அதுக்கும் ரோஸ்ட் த சிக்கன் அப்படின்னு தான் பேர். அடுத்தது காலிஃப்ளவரை பொரி. காலிஃப்ளவர் 65, காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் போடும்பொழுது நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு போட்டு பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயில் எந்த பொருள் மூழ்கிற அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்தாலும் அதுக்கு டீப் ஃப்ரை அப்படின்னு பேர். இப்போது காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரி அப்படின்னு சொல்கிறதுக்கு டீப் ஃப்ரை த காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மீனை வறுக்கும் பொழுது நம்ம எப்படி வறுப்போம், கம்மியாக எண்ணெய் ஊற்றி மீனை பெரட்டி போட்டு வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கம்மியாக எண்ணெய் ஊற்றி எந்த ஒரு பொருளை வறுத்தாலும் அதுக்கு ஷாலோ ஃப்ரை அப்படின்னு பேர். அதாவது மூழ்காத அளவுக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதுக்கு ஷாலோ ஃப்ரை அப்படின்னு பேர். இப்போது இந்த மீனை கம்மியாக எண்ணெய் ஊற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷாலோ ஃப்ரை த ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மரவள்ளிக்கிழங்க ஆவியில் வேகவிடு. இந்த ஆவியில் வேகவிடு இதுக்கு நம்ம ஸ்டீம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மரவள்ளிக்கிழங்க ஆவியில் வேகவிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டீம் த டேப்பியோக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இட்லியும் நம்ம ஆவியில் தான் வேக விடுவோம் இல்லையா, அதுக்கு ஸ்டீம் த இட்லிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பச்சை பட்டாணியை வேகவை அப்படின்னு சொல்கிறதுக்கு குக் த க்ரீன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பச்சை பட்டாணியை ஓப்பனில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வேக வைக்கிறீங்கன்னா பாயில் த க்ரீன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சொல்லலாம்னா ப்ரெஷர் குக் த க்ரீன் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ பச்சை பட்டாணியை 3 விசில் வர வரைக்கும் வேக விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெஷர் குக் த க்ரீன் பீஸ் அப் டு 3 விசில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர்க்கடலை தோலை உரி, அதாவது உள்ளார இருக்கும் இல்லையா அந்த வேர்க்கடலை தோலை உரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் த பீனட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா டேக் த ஸ்கின் ஆஃப் த பீனட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறம், அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கையில் தேய்ச்சி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லலாம்னா ரப் அண்ட் ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் த பீனட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அரிசியை புடை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வின்னோ த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். புடைக்கிறதுக்கு இங்கிலீஷில் வின்னோ அப்படின்னு பேர். நம்ம மொரோலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா வீட்டில், அதுக்கும் இங்கிலீஷில் வின்னோ அப்படின்னு தான் பேர். ஸோ வின்னோவை நம்ம நவுனாகவும் யூஸ் பண்ணலாம், வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், பூண்டை தட்டு. இதுக்கு இங்கிலீஷில் க்ரஷ் த கார்லிக் அப்படின்னு சொல்லணும். பூண்டை தட்டு, பூண்டை நசுக்கு, ரெண்டுத்துக்குமே க்ரஷ் த கார்லிக் தான். நெக்ஸ்ட் ஒன், பிளான்ச் த டொமேட்டோஸ். இப்போது பிளான்ச்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற ஏதாவது ஒரு லிக்விட், அது தண்ணியாக இருக்கலாம், இல்லை சூப்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லிக்விடாக கூட இருக்கலாம். அதில் காய்கறிகளையோ இல்லை தக்காளி பழத்தையோ போட்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு குக் பண்ணுறதுக்கு பிளான்ச் அப்படின்னு பேர், வேக வைக்கிறதுக்கு பிளான்ச் அப்படின்னு பேர். இப்போ பிளான்ச் த டொமேட்டோஸ்னால் கொதிக்கிற ஏதாவது ஒரு லிக்விடில் தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், பருப்பை மசி. இதுக்கு மேஷ் த டால் இல்லை மேஷ் த தால் ரெண்டுமே சொல்லலாம். டால் ரெண்டு ப்ரொனன்சியேஷனுமே கரெக்டு தான். அந்த மாதிரி ஸ்பெல்லிங்கும் பார்த்திங்கன்னா DALனும் சொல்லலாம், DHALனும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அரிசியை ஊறவை. இதுக்கு சோக் த ரைஸ். இப்போ நைட்டு ஃபுல்லாக அரிசியை ஊறவை அப்படின்னு சொல்கிறதுக்கு சோக் த ரைஸ் ஓவர் நைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அரிசியை வேகவை. இதுக்கு குக் த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, ப்ரெஷர் குக் த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சாதத்தை குழைய விடாத. இது இங்கிலீஷில் டோன்ட் ஓவர் குக் த ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சாதம் அரைவேக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைஸ் இஸ் ஹாஃப் குக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சாதம் சரியாக வேகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைஸ் இஸ் அண்டர்டன் அப்படின்னு சொல்லலாம். சாதம் கரெக்டாக வெந்திருக்கு, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி
ரைஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி குக்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரைஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி டன் அப்படின்னும் சொல்லலாம். குடத்தில் தண்ணியை நிரப்பு. இதுக்கு இங்கிலீஷில் fill the pot with water. fill the pot with water அப்படின்னு சொல்லலாம். அதிக எண்ணெய் சேர்க்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't add too much of oil. don't add too much of oil அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு add a little more oil. add a little more oil அப்படின்னு சொல்லலாம். சாதம் வந்து சரியாக கலந்து விடலாம், கட்டி கட்டி ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி சாதம் கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைஸ் இஸ் clumpy. ரைஸ் இஸ் clumpy அப்படின்னு சொல்லலாம். சாதத்தை கிளறி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு fluff the rice. fluff the rice அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் சாதம் வடித்தோன்னா அதை வடிப்போம் இல்லையா, வடித்தட்டு வச்சு, இந்த மாதிரி வடித்தட்டு வச்சு சாதத்தை வடி அப்படின்னு சொல்கிறதுக்கு drain the rice with flat colander. drain the rice with flat colander அப்படின்னு சொல்லலாம். flat colanderனா வடித்தட்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து அந்த கிச்சன் வொக்காபுலரியில் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணால் லிங்க் தரேன், லிங்க்கில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எலுமிச்சம்பழத்தை பிழி. இதுக்கு இங்கிலீஷில் ஸ்க்வீஸ் த லெமன். ஸ்க்வீஸ் த லெமன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி கேரட்டை துருவு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிரேட் த கேரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் த கேரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் அண்ட் கிரேட் ரெண்டு ப்ரொனன்சியேஷனுமே அக்செப்டட் தான். தேங்காயை துருவுறதுக்கும் கிரேட் த கோக்னட் இல்லை கிரேட் த கோக்னட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆப்பிள் தோலை சீவு. இதுக்கு இங்கிலீஷில் பீல் த ஆப்பிள். பீல் த ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். பீல் த ஸ்கின் ஆஃப் த ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பீல் த ஆப்பிள்னாலே தோல் சீவு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி ஆரஞ்சு தோலை பிரிப்போம் இல்லையா, அதுக்கும் வந்து பீல் த ஆரஞ்சு. பீல் த ஆரஞ்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம கையை வச்சு தோல் பிரிக்கிறதுக்கும், இல்லை கத்தி இல்லை பீலர் வச்சு தோல் சீவுறதுக்கும் பீல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், காய்கறியை வதக்கு. இதுக்கு இங்கிலீஷில் சாட்டே த வெஜ்ஜீஸ். சாட்டே த வெஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி காய்கறியை கிளறி விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டிர் த வெஜ்ஜீஸ். ஸ்டிர் த வெஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கு. இதுக்கு இங்கிலீஷில் ஃபைன் சாப் த ஆனியன்ஸ். ஃபைன் சாப் த ஆனியன்ஸ். ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சமைச்ச காய்கறியை வேறு பாத்திரத்துக்கு மாற்று. இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் த குக்ட் வெஜ்ஜீஸ் டு அனதர் போல். ட்ரான்ஸ்ஃபர் த குக்ட் வெஜ்ஜீஸ் டு அனதர் போல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது வெள்ளரிக்காயை வட்ட வட்டமாக வெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லைஸ் த கியூக்கம்பர். ஸ்லைஸ் த கியூக்கம்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி குடமிளகாயை சதுர சதுரமாக வெட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டைஸ் த கேப்சிகம். டைஸ் த கேப்சிகம் அப்படின்னு சொல்லலாம். கேப்சிகத்துக்கு பெல் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேரட்டை நம்ம நீல வாக்கில் வெட்டோம் இல்லையா, ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக, அந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஜூலியன் த கேரட்ஸ். ஜூலியன் த கேரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வெண்டைக்காயை நீல வாக்கில் கட் பண்ணு. இப்போது இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, வெண்டைக்காயை ஒரு பக்கம் மட்டும் நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு ஸ்லிட் த ஓக்ரா. ஸ்லிட் த ஓக்ரா அப்படின்னு பேர். வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு ஒரு பேர் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் ஓக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அப்படியே சொல்லிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. மாவை புளிக்கவை. இதுக்கு இங்கிலீஷில் ஃபெர்மெண்ட் த பேட்டர். ஃபெர்மெண்ட் த பேட்டர் அப்படின்னு சொல்லணும். தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் த தோசா அப்படின்னு சொல்லணும். மாவை பெச அப்படின்னு சொல்கிறதுக்கு நீட் த டோ. நீட் த டோ அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து கே சைலண்ட், அதனால் நீட் த டோன்னு சொல்கிறோம். இதை வந்து நெட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹெட்டுக்கு வந்து ரைம் ஆகிற மாதிரி நெட் த டோன்னு சொல்லக்கூடாது. நீட் தான் ரைட் ப்ரொனன்சியேஷன். அடுத்தது மாவை உருண்டைப்பிடி. இதுக்கு மேக் த டோ இன்டு பால்ஸ். மேக் த டோ இன்டு பால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்பாத்தி தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ரோல் அவுட் த டோ. ரோல் அவுட் த டோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பால் காய்ச்சு. இதுக்கு வந்து பாயில் த மில்க். பாயில் த மில்க் அப்படின்னு சொல்லணும். பால் பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மில்க் பாயில்ட் ஓவர். த மில்க் பாயில்ட் ஓவர். அடுத்தது பால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மில்க் வெண்ட் பேட். த மில்க் வெண்ட் பேட் அப்படின்னு சொல்லலாம். பால் புளிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மில்க் வெண்ட் சவர். த மில்க் வெண்ட் சவர் அப்படின்னு சொல்லணும். SOUR சோர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சவர் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மில்க் காட் கர்டில்டு. த மில்க் காட் கர்டில்டு அப்படின்னு சொல்லணும். உரமோருக்கு இங்கிலீஷில் ஸ்டார்டர் அப்படின்னு பேர். இப்போ பாலை உர ஊற்று அப்படின்னு சொல்லணும்னா ஆட் த ஸ்டார்டர் டு த மில்க் அப்படின்னு சொல்லலாம். ஆட் த ஸ்டார்டர் டு த மில்க் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஆட் அ ஸ்பூன் ஆஃப் கர்ட் டு த மில்க் அப்படின்னும் சொல்லலாம். அந்த மாதிரி பால் வந்து தயிராக உரையுது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து மாவை புளிக்க வைக்கிறதுக்கும் ஃபர்மெண்ட் த பேட்டர் தானே சொல்கிறோம். இப்போ ஃபர்மெண்ட்னா புளிக்க வைக்கிறதான்னு கேட்கலாம். ஃபர்மெண்ட்னா புளிக்க வைக்கிறது கிடையாது. ஃபர்மெண்டேஷன்றது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்.
அதில் பார்த்திங்கன்னா என்சைம் மூலமாக மாவு புளிக்கிறது, பால் தயிராக மாறுறது இதெல்லாம் நடக்கும். ஸோ பாலை உரையவை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ferment the milk அப்படின்னும் சொல்லலாம். ferment the milkனா பால் புளிக்கிறது கிடையாது, பால் வந்து தயிராக உரையிறது. அடுத்தது மோர்க்கடை, இதை இங்கிலீஷில் churn the buttermilk, churn the buttermilk அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டீயை வடிகட்டு, இதுக்கு இங்கிலீஷில் strain the tea, strain the tea அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பச்சை மிளகா காம்பை கிள்ளிவை, இதுக்கு இங்கிலீஷில் remove the stalk of the green chilli, remove the stalk of the green chilli அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கத்திரிக்காய் காம்போடு செம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சில எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் கத்திரிக்காய் காம்போடு தான் போடுவோம். இதுக்கு இங்கிலீஷில் cook the brinjals with their crown on, cook the brinjals with their crown on அப்படின்னு சொல்லலாம். அந்த கத்திரிக்காய் காம்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்டாக் அப்படின்னும் சொல்லலாம், க்ரௌன் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்திரங்களை கழுவு, இதுக்கு இங்கிலீஷில் do the dishes, do the dishes இல்லைனா wash the dishes அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து wash the utensils அப்படின்னும் சொல்லலாம். utensils அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி utensils அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் தரையை தொட, இது வந்து வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்த கொஷின், இதுக்கு இங்கிலீஷில் mop the floor, mop the floor அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிச்சன் மேடையை தொட, இதுக்கு இங்கிலீஷில் wipe the kitchen counter, wipe the kitchen counter அப்படி இல்லைனா wipe the kitchen top அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நெய் காய்ச்சி, நெய் நம்ம எப்படி காய்ச்சுவோம், வெண்ணெயை உருக்கி தான் காய்ச்சுவோம் இல்லையா. ஸோ நெய் காய்ச்சி அப்படின்றதுக்கு clarify the butter, clarify the butter அப்படின்னு சொல்லணும். இப்போது நெய்க்கு வந்து கீன்னு ஒரு பேர் இருக்குது, அது இல்லாமல் clarified butter அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நெய்யை உருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு melt the butter, melt the butter அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி பார்த்த இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.